உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்னங்க, என்கிட்ட இவ்வளோ குறை இருக்கு, இதெல்லாம் வச்சு எப்படி வாழ்றது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? யாரு அந்த குறைவோடு உங்களை வாழ சொல்றது? நம்ம இயேசு எவ்வளவு நிறைவுள்ளவர், அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை நிறைப்பாருங்க. சொல்ற மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, உருப்படியா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஓட்ட வண்டி, ஒரு வாடகை வீடு, ஒரு சின்ன பிரைவேட் ஜாப் தான், சாதாரண தொழில் தாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உருப்படியா நான் எதுவுமே வச்சுக்கலான்றீங்களா? விட்டுருங்க. நம்மக்கிட்ட எவ்வளவோ குறை இருக்குதுங்க, விட்டுருங்க. இத்தனை குறையோடு இத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க. ஆனா இயேசுன்னு ஒருத்தரை வச்சிருக்கீங்களே, எதுக்கு வச்சிருக்கீங்க? சும்மாவே வச்சுப்பீங்களா இயேசுவை? எதுக்காக இயேசு உங்க கூட இருக்காரு? அவர் தான் நிறைப்பவராச்சே, எதுக்கு சும்மாவே வச்சுப்பீங்களா? அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. எவ்வளோ எல்லாமே செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவருங்க அவரு. எதுக்கு சும்மாவே உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க இயேசுவை? நம்ம தான் குறை உள்ளவங்க, ஆனா இயேசு குறை இல்லாதவராச்சே. கேளுங்க கேளுங்க, அவர் நிறைப்பார், உங்க வாழ்க்கையை நிறைப்பார். நல்லா கூப்பிடுங்க. அவர் எல்லாவற்றும் நிறைக்கும் அவர் அளவுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. சரிங்களாங்க? ஒரு ஏழை விதவை, அவகிட்ட கடனை அடைக்கிறதுக்கு பணம் இல்லை, வருமானம் பற்றாக்குறை. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போதே கடன் வாங்கி வச்சிருந்தாரு. அதுக்கு மேல யாரு கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அவகிட்ட எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாங்க பாருங்களேன், 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை தீர்க்கதரிசியே, நான் என்ன பண்றது? சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, பாவம்ல, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் வச்சிருந்தா. ஆனா நம்ம தேவன் அந்த விதவை மாதிரி ஏழையாங்க. நம்ம இயேசு என்ன ஏழையா? நம்ம இயேசுவால எதுவும் செய்ய முடியாதாங்க? கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நம்ம தேவன் பெருக வைப்பார், உன்னுடைய கடனை அடைச்சிடுவார்னு அனுப்பி விட்டுட்டான். அந்த எண்ணெய் பெருகிச்சு. சரிங்களா? வீட்டில் உள்ள குறைகளே பார்க்காதீங்க, கூட ஒருத்தரை வச்சிருக்கீங்கங்க. இயேசுவை எதுக்கு வச்சிருக்கீங்க கூட? அவர்கிட்ட கூப்பிடுங்க, அவர் எல்லாவற்றும் நிரப்புவார். அந்த விதவை, ஏழை விதவை போய் கேட்கும் போது தேவன் என்ன பண்ணாரு? நிறைத்தார். அவளுக்கு ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அவளுடைய கடன்காரங்க கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாரு, அடுத்த நாளே கொடுத்துட்டாரு. கடன் எல்லாமே அடைச்சா ஒரே நாள்ல. நம்ம தேவன் எல்லாவற்றும் நிரப்புவார். நம்ம வாழ்க்கை குறை உள்ளதா இருக்கலாம், ஆனால் இயேசு குறை உள்ளவர் அல்ல. அவருக்கு எக்கச்சக்க அற்புதங்கள் செய்யும் சக்தி இருக்கு, அதிசயங்கள் செய்யும் சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுவும் நீங்களாம் அவருடைய பிள்ளைங்க. நல்லாவே கேளுங்க, உரிமை எடுத்து கேளுங்க, உங்களை நிரப்புவார். எல்லாமே உங்களுக்கு நிரப்பப்படும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்க எத்தனையோ குறையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அப்பா. நீங்க நிறைப்பவர், எல்லாவற்றையும் கொண்டு நிறைப்பவர். நீங்க உங்க பிள்ளைங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. சாமி, உமக்கு நன்றி. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. பா, ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் இருக்கணும்பா, கிறுக்கி போட்டுடாதீங்க. அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளிடுவீங்க பா. எங்களை தள்ளிடாதீங்கப்பா, பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. பாவங்களெல்லாம் உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க.
இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம், எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி மத்திய வானத்தில் உங்களை வந்து பார்க்க வருவோம். அந்த தருணம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. 3வது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க, ஓனராக, இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்கப்பா. அந்த இங்கே வந்து 1000 வருடம் தங்கி 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும், அந்த ஆட்சியை பார்க்கணும்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சவங்க எழும்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.